ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, இந்த மாதத்தின் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராசி மண்டலத்தில் காலபுருஷன் அப்படின்னு உருவமாக கொண்டா மேச ராசி கபாலத்தை குறிக்கும். அதே போல் இந்த ரிஷபராசி முகத்தை குறிக்கும். சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இந்த ராசிக்கு அதிபதியா இருக்கிறாரு. இந்த ராசிக்காரங்க பாருங்க, முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு இயல்பிலேயே வசீகரமான ஒரு தோற்றத்தை கொடுப்பார். இந்த ரிஷபராசி அன்பர்கள் புத்தகம் வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவும் பிடிச்சமான விஷயமா உங்களுக்கு இருக்கும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய உங்களை எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கடினமான விஷயம். உங்களை எதிர்த்து போராடுறாங்க இல்லையா, அவங்க தான் உங்ககிட்ட தோத்து போயிடுவாங்க. எதிரிக்கு எப்பொழுதுமே சவாலா இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபம் ராசி நீங்க தான். ஆனாலும் இயல்பிலேயே நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே சாதுவா இருப்பீங்க. சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்க தான். மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு உதாரணமான நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களோட செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலை எப்பொழுதுமே கொடுக்கும். பொது காரியங்களில் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஈடுபாடு இருக்கும். பொது காரியத்தில் செயல்பட்டால் நன்மைகள் பயக்கக்கூடிய விஷயத்தை மேற்கொள்வீங்க. அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்துக்குமே வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா வேலையிலுமே இழுத்து போட்டு செயல்படக்கூடிய நபர்கள் நீங்கள். எந்த விஷயத்திலுமே தனக்கான ஒரு முன்னுரிமை இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கூட பிறந்தவங்களோட முன்னேற்றத்திற்கு நீங்கள் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறாரு. அதனால் எதையுமே நீங்கள் சூட்சமமாக புரிய வைக்கிறதுல ரொம்பவுமே சாமர்த்தியம் நிறைந்த நபர்களாக ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்தடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை பெறலாம். நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல நன்மைகள் பெற முடியும். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சுக்கிரனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எல்லா விஷயத்திலுமே நன்மை பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய பயன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கணிக்கணும், எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலை எப்படி இருக்குது, கிரக நிலை மாற்றங்கள் எப்படி உண்டாக போகுது, இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள், இதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காரு. சுகஸ்தானத்தில் பார்த்தா சூரியன், புதன், கேது 3 கிரக அமைப்புகளும் ஒரு சேர இருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் கலஸ்ரஸ்தானத்தில் சந்திரனும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ரத்திலையும் கூடவே ராகு பகவானும் இருக்காரு. இந்த ஒரு அமைப்பில் இந்த மாதம் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு பாருங்க, சுகஸ்தானத்தில் இருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போறாரு. அதே போல 15ஆம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போறாரு. 16ஆம் தேதி சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு செல்வார். 29ஆம் தேதி பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் அடையக்கூடிய வகையில் இந்த மாதத்தின் கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, பிரச்சனைகள் மற்றும் அனைத்து வித விவகாரத்திலையுமே தீர ஒரு ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கக்கூடிய பக்குவம், இந்த ஒரு சிறப்பான அணுகுமுறை எப்பவுமே உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொண்டவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்களை பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. பண வரத்து சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருந்துச்சுன்னா கூட அந்த பின்னடைவு நீங்கும். நல்ல ஒரு துணிவு பிறக்கும். ஆனாலும் மனதில் ஏதாச்சும் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான காரியங்கள் இந்த மாதம் அனுகூலமான வாய்ப்பையும் அனுகூலமான நன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. நிலுவையில் இருந்த பிரச்சனைகளுமே தீர்ந்திடும். உங்களுடைய நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் பேருதவியாக அமையும். புதிய நபர்களின் நட்பு உண்டாகும். இதன் மூலம் பல விஷயத்திலையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும்.
தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நீங்கள் கொஞ்சம் நயமாக பேசுவதன் மூலம் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யவும் முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக உங்களோட செயல்களில் ஈடுபடணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், சண்டை சச்சரவுகள் நீங்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்பட்டு காணப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய அவங்களுக்கு என்ன தேவையோ அதையுமே செய்வீங்க. உங்களால் உங்களோட குழந்தைகள் மன மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே காரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. மனதில் உங்களுக்குமே ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். அலைச்சல்களை பெரிதாக எண்ணாதீங்க. அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் நிறைய உண்டாகும். வரக்கூடிய ஒப்பந்தத்தில் எது உங்களுக்கு சரி வரும் அப்படிங்கிறத மட்டும் யோசித்து செயல்படுங்க. சக கலைஞர்கள்கிட்ட கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். அப்படி நிதானத்தை கடைபிடிச்சா எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மையை பெற முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிட்டு தன்மையாக பேசுவதன் மூலம் காரிய வெற்றியை பெறலாம். எதிர்பாராத செலவு ஒரு சில சமயத்தில் உருவாகும். அதனால் செலவு விஷயத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுறது பற்றாக்குறையை நீக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. அப்படி இருந்தால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு யோகம் பிறக்கும். பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை சந்தித்து அவங்க பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சேரக்கூடிய யோகம் உண்டாகிருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்துறது குறையலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கோங்க. பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் பக்க பலமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான படிப்புக்கு உரிய முயற்சிகளை நீங்கள் இப்போ மேற்கொண்டால் அதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சரியாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இப்போது அந்த நேரத்தை பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் சிறப்பான யோகத்தை பெற முடியும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் நீங்கள் இந்த மாதம் ஈடுபட போகிறீங்க. பயணம் மூலம் சாதகமான பலனை கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அடைய போகிறீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல் நல்ல தகவலாக சேரும். எதிர்பார்த்த பண வருமானம் இருக்கும். உங்களுடைய திறமை பளிச்சிட்டு காணப்படும். உங்களோட செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் புது தன்னம்பிக்கை, தைரியம் உண்டாகும். இதுக்கு முன்னாடி மற்றவங்க செய்ய முடியலன்னு விட்டுட்டு போன வேலையோ இல்லை உங்களோட பணிகளோ ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா அந்த பணிகள் அனைத்துமே ரொம்பவுமே திறமையாக செயல்படுத்த போகிறீங்க. சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் உங்களோட பணிகளை கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. அதன் பிறகு மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் மன திருப்தியோடு செஞ்சால் நன்மையை பெறலாம். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். தனாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு சிறந்த முறையில் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால பணவரவு அனைத்து விஷயத்திலுமே அதிகரிக்கும். வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பண விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நன்மை உண்டாகும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தீரும். செல்வ நிலை அதிகரிக்கும். மனதிலேயுமே மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா புதன் மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் 22, 23. இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நன்மையாகவும் உங்களுக்கு சாதகமான பயனையும் கொடுக்கும். சுக்கிர பகவானின் பரிபூரண அருளும் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்காக சுக்கிர பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.
தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.